கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம் நாம் வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற விலையேறப்பட்ட வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்னாடி போவேன். கர்த்தர் நம்முடைய காரியங்களிலே அவர் முன்னே போவார். இதுவரைக்கும் நிறைய கோணல் மாணல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அந்த கோணல் ஆனவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி மாற்றுகிறாரா? செவ்வையாய் மாற்றுகிறார். ஆமாம், அவர் செவ்வைப்படுத்துகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். முன்னாடி உள்ள 1வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். 1வது வசனம், அப்புறம் 2, 3 அப்படி வாசிங்க அந்த வேத பகுதியை. அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். இங்க பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துல இஸ்ரவேலை விடுதலை செய்யும்படிக்காக தேவன் கோரேசை தேர்ந்தெடுக்கிறார். இந்த வேத பகுதி கோரேசுக்கு ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. கோரேஸ் ஒரு புறஜாதியாக இருக்கிறான். அதை இங்கிலீஷில் நீங்கள் சைரஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த பேரரசருடைய பேர். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் மிக முக்கியமான ஒரு பேரரசர் இந்த சைரஸ் அல்லது போரஸ் அப்படி சொல்லுவாங்க, கோரஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆண்டவர் அபிஷேகம் செய்த சீசருக்கு முன்பாக மக்கள் இனங்களை கீழ்ப்படுத்தவும் அரசர்களை புறங்காட்டி ஓட செய்யவும் அவன் முன் கோட்டை கதவுகள் திறக்கப்படும், கோட்டை வாயில்கள் மூடப்படாது இருக்கும். அவனுடைய வலக்கையை பிடித்து கொண்டு ஆண்டவர் அவனுக்கு கூறுகிறதாவது, உனக்கு முன்னால் நாம் செல்வேன் அப்படிங்கிறாரு. நாம் செல்லுவோம், உயரமான இடங்களை எல்லாம் தாழ்த்துவோம். அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, உனக்கு முன்னாலே நாம் செல்வோம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. உயரமான இடங்கள், மலை பட்டணங்கள், உயர்ந்த பட்டணங்கள், மலை மேலே இருக்கிற பட்டணங்களை ஈஸியில் பிடிக்க முடியும். எப்படி உயரமான ஸ்தலங்களை, உயரமான பாதுகாப்புள்ள பட்டணங்களை, தேசங்களை எல்லாம் உனக்கு முன்னாடி தாழ்த்தி கொண்டு வருவேன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி சொன்ன அரசர்களை புறங்காட்டி ஓட செய்வேன். அதாவது ராஜாக்கள் உன்னை பார்க்கும்போது உனக்கு புறமுது காட்டி ஓடுவாங்க. எந்த அரண்மனையும் எந்த ராஜாங்கமும் எந்த தேசமும் உனக்கு கோட்டை கதவை சார்த்தி என்ன செய்யாது, எதிர்த்து நிற்காது. எல்லாம் வாசல்கள் திறக்கப்படும், உனக்கு முன்பதாக அவர்களை மண்டியிட செய்வேன் அப்படின்னு கோரேஸ் ராஜாவுக்கு வாக்கு கொடுக்குறார். ஏன் தெரியுமா? பாபிலோனிய சாம்ராஜ்யம் இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. பேரரசு பாபிலோன் சாம்ராஜ்யம் நடக்குது. இந்த கோரேசு கையில் ஆண்டவர் என்ன செய்தார்னா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்குறார். தரியு அப்படிங்கிறவரும் இந்த கோரேஸ் என்பவரும் போகிறாங்க. போய் பெல்சாத்சார் அப்படிங்கிற அந்த அரசருக்கு ஒரு கையுறுப்பை எழுதுது. கர்த்தருடைய கை எழுதுது. மெனே தெக்கல் உப்பாரிசின்னு சொல்லி எழுதுது. உன் ராஜாங்கம் முடிவுபட்டது, கர்த்தர் நிறுத்து பார்த்தார் சொல்லி தானியேல் விளக்கம் கொடுக்குற அந்த ராத்திரியிலே அந்த ராஜா, பாபிலோன் ராஜா என்ன செய்யப்படுகிறார்? கொல்லப்படுகிறார். அப்பொழுது தரியுவும் அப்பொழுது இந்த கோரேசும் படையெடுத்து வருகிறாங்க. படையெடுத்து வந்து தான் அந்த சொன்ன வாக்கு தத்தத்தை, அந்த கர்த்தருடைய கை எழுதினதை தானியேல் விளக்கம் சொன்ன அந்த ராத்திரியில் இந்த ராஜா கொல்லப்படும் போது கோரேஸ் ராஜாவும் தரியு ராஜாவும் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் 2 இணைஞ்சு அந்த ராத்திரியிலே அந்த ராஜாவை கொன்று என்ன செய்தாங்க?
பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி புதிய பேரரசு உருவாச்சு. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை இவன் விடுதலை செய்யும்படிக்காக இவனுக்கு நான் முன்னாடி போய் கோணலானதில் செவ்வையாக்கிடுவேன், பூட்டப்பட்டிருக்கிற எல்லா கோட்டை கதவுகளையும் திறப்பேன், கோட்டை வாசல்களை எல்லாம் என்ன செய்ய மூடாதபடி திறந்திருக்க பண்ணுவேன், நான் இவன் வலது கையை பிடிச்சி நடத்திட்டு போவேன், ராஜாக்கள் எல்லா ராஜாக்களும் இவனுக்கு புறங்காட்டி ஓடுவாங்க. இவன் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு தேசத்தினுடைய ராஜாவினுடைய மகனாக மறுமனையாட்டின் மகனாக பிறந்திருந்தாலும் இவன் நிமித்தம் தேசத்திற்கு இவன் நிமிஷம் அந்த நாட்டுக்கு அழிவு வரப்போகுது, ராஜாவுக்கு ஆபத்து வரப்போகுது, அதாவது தகப்பனுக்கு ஆபத்து வரப்போகுது சொன்ன உடனே இந்த பிள்ளையை கொல்லணும்னு ராஜாவே அப்பாவே என்ன செய்கிறார்? கொலை செய்ய சொல்கிறார். தாய் மனசு கேட்காம போய் என்ன செய்கிறாங்க? ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் கையில் கொடுத்து இவனை என்ன செய்யும், உயிரோடு இருந்தால் போதும், இவனை வளர்த்தா மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் தேசத்துக்கே சாபமானவன், இவன் இருந்தால் தேசத்துக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏன் ராஜாவுக்கும் உயிருக்கு ஆபத்து அப்படி சொன்னதுனால என்ன செய்ய, ராஜாவே அப்பாவே கொல்ல நினைச்ச இது இப்படிப்பட்ட ஒரு மகன், இப்படிப்பட்டவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு கீழே வளர்த்தெடுக்கப்பட்டான், ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்தான். அதனால தான் மேலே சொல்லும்போது ஏசாயா 44வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் என் மெய்ப்பன் என்று சொல்லுவார். கர்த்தர் சொல்லும்போது 44வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்களே. ஆமாம். இப்போ என்ன சொல்றாரு? இவன் ஒரு மேய்ப்பன், என்னுடைய மேய்ப்பனா நான் இவனை தெரிஞ்சுக்கிட்டேன், இவன் எருசலேமை நோக்கி இவன் பேரரசனா வரணும். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனுக்கு கீழே இவன் வளர்த்தெடுக்கப்பட்டாலும் சொந்த தகப்பனே இவனை கொலை செய்யணும், இவன் இருந்த என் உயிருக்கு ஆபத்து, என் ராஜாங்கத்துக்கு, என் அரசாங்கத்துக்கு, என்னுடைய தேசத்துக்கு, என் ராஜ்யபாரத்துக்கு ஆபத்து நினச்சி கொலை செய்ய நினச்ச இவனை கர்த்தர் காப்பாற்ற வச்சு அவனுக்கு கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடியே 150-200 வருஷத்துக்கு முன்னாடியே கோரேஸ் ராஜா என்கிற ஒரு ராஜா வருவான், அவனுக்கு பேர் கோரேஸ்ன்னு இருக்கும் அப்படின்னு அவன் பேரை தீர்க்க தரிசனமா 150 வருடத்துக்கு முன்பதாகவே ஒரு புறஜாதியினுடைய பேரை ஏசியா தீர்க்க தரிசனமோட கர்த்தர் இங்கே எழுதி வச்சுட்டார். இது சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ராஜா கோரேஸுங்கிற பிறக்கிறான். அவன் வளர்கிறான், அவன் தகப்பனால, தேசத்தால, ஜனத்தால, தாயால தள்ளப்படுகிறான், புறக்கணிக்கப்படுகிறான். அவன் அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்து வளர்கிறான். அவன் கையில கர்த்தர் 120 நாடுடைய பாபிலோன் ராஜ்யம் 120 நாடுகளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. அந்த 120 தேசத்தை இவன் கையில கொடுக்க வச்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண புறக்கணிக்கப்பட்டவன் கையில அவனை எடுத்து கர்த்தர் வளர்த்து அவனை உயிரோட காப்பாற்றி அவனுக்கு தேசத்தை குறித்த நாள் குறித்த காலம் வரும்போது அவனுக்கு முன்னாடி போனார். 120 நாடும் கோரேஸுங்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு எதிராக இருக்குது. அவன் சொந்த நாட்டிலேயே அவன் எதிர்க்கப்பட்டவனா தள்ளப்பட்டவனா இருக்கிறான். தன்னுடைய நாட்டை, சின்ன நாட்டை அவன் பிடிக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து சுற்றி இருக்கிற தேசங்களை பிடிக்கிறான். அப்புறம் இப்படியே 120 நாடுகளை பிடிச்சி ஜெயிக்கணும்னா அவன் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் ஒரு சின்ன பட்டணத்தில் ஒரு சின்ன குட்டி தேசத்தில் அவன் வாழ்ந்து வருகிறான். சாதாரண அற்பமான வாழ்க்கை. அங்கேருந்து தன்னுடைய தேசத்தை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற தேசங்களெல்லாம் பிடிக்கணும். அப்புறம் பாபிலோன் தலைநகரத்துக்கு போகணும். அங்கே போகிறதுக்குள்ளே எல்லா ராஜாக்களுக்கும் இவனுக்கு எதிராக கிளம்பினாங்கன்னா இவனால் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், எல்லா ராஜாக்களும் உன்னை பார்த்து புறமுதுகிட்டு ஓடுவாங்க, இல்லைன்னா உனக்கு முன்னாடி மண்டியிட செய்வேன். எப்படி செய்வேன்? நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன், உனக்கு முன்னாடி நான் போவேன், அதனால உன்னை ஒருத்தனையும் எதிர்க்க மாட்டான், உனக்கு முன்பே சரண்டர் ஆயிடுவான் அப்படி சொல்றார். ஏன் கர்த்தர் முன்னாடி போகிறார்? இன்னைக்கு கோரேஸ் ராஜாவை போல நாமளும் ஒரு அற்பமான நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உனக்கு விலையேறப்பட்ட தரிசனத்தை வச்சிருக்கிறேன், நீ என் மேய்ப்பன். பேதுருவை நோக்கி சொல்கிற, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறார். கோரேசையும் பார்த்து சொல்றார், நீ என் மெய்ப்பண்ணுன்னு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார், அற்பமாய் எண்ணப்படுகிற, தள்ளப்படுகிற, ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், உன் வலது கையை பிடிக்கிறேன், நான் உனக்கு முன்னாடி போவேன், உன் அற்பமான நிலைமையை மாற்றும்படிக்கு,
உன் ஸ்தானத்தை உயர்த்தும்படி கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படவும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படவும், கர்த்தருடைய நோக்கம் செய்யப்படும்படிக்காக நான் உன்னை கரத்துல பிடிச்சிருக்கிறேன். உன் வலது கையை பிடிச்சிட்டு நான் சொல்றேன், நான் உனக்கு முன்னாடி போகிறேன். ஒருவனு உன்னை எதிர்க்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் மண்டி இடுவாங்க, எல்லாரும் புறமுது காட்டு எதிராக வந்தவங்க புறமுது விட்டு ஓட செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாம் கோணலா இருந்தது போல இருந்திருக்கலாம். நீங்க முயற்சி செஞ்சது, நீங்க பிரயாசப்பட்டது, நீங்க சொல்ற எத்தனையோ காரியங்களை தீவிரமா நீங்க உங்க சுய முயற்சினால முயற்சி செஞ்சு பார்த்திருப்பீங்க. எதுவுமே காரியம் வாய்க்காதது போல இருந்திருக்கும். சகரியா 4:6 சொல்றார், கர்த்தர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இதுவரைக்கும் நீ பிரயாசப்பட்டு எதையும் சாதிக்க முடியல, இதுவரைக்கும் முயற்சி செஞ்சு எதுவும் பெருசா உங்களால செஞ்சிட முடியல, முன்னேறிட முடியல, பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கை நீங்க செய்ய முடியாம தடுமாறி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்ற, நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன், ஏன்னா நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். ஏன் அபிஷேகம் உன் மேல இருக்குது? அபிஷேகம் நுகங்களை என்ன செஞ்சு போகும்? முறிச்சு போடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா தடைகளையும் வழிகளாய் பாதைகளாய் மாற்றிவிடும். கர்த்தர் பாதைகளை, வழிகளை, வாசல்களை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் முயற்சி செஞ்சு தான் பார்க்குறீங்க, தீவிரித்து தான் பார்க்குறீங்க, பிரயாசப்பட்டு தான் பார்க்குறீங்க, ஏதோ காரியங்களை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்குறீங்க, ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கலை. ஏன்னு கேட்டால் 4வது வசனம், வெண்கல கதவு உங்கள் முன்னாடி இருக்குது, இரும்பு தாழ்பாள்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இந்த வெண்கலம்னா என்ன, இரும்புனா என்ன? லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். உங்கள் வல்லமையின் பெருமை குறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். அப்ப இங்க என்ன சொல்லுது? வானத்தை இரும்பை போலவும், அப்புறம் பூமியை வெண்கலத்தை போலவே மாற்றும். வெண்கலம் அப்படி சொன்னா அது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வெண்கலங்கிறது நியாய தீர்ப்பை குறிக்குது. ஆசரிப்பு கூடாரத்துல போய் பாருங்க, பலிபீடம் வெண்கலத்தில் இருக்கும், மற்றது எல்லாம் பொண்ணுனால இருக்கும், வெள்ளிகளாலும் இருக்கும். ஆனால் பலிபீடம் மட்டும் வெண்கலத்தில் இருக்கும். வெண்கல தொட்டி, கழுவும் தொட்டி, அது வெண்கலத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பலிபீடமும் வெண்கலத்தால் செஞ்சு மூடப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? வெண்கலம் நியாய தீர்ப்பை குறிக்குது. அங்கே ஆடு மாடுகள் சந்து சந்தா வெட்டப்படுது, ரத்தம் சிந்தப்படுது, நியாயம் தீர்க்கப்படுகிறது. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிருந்தானா அவனுக்கு பதிலாக அந்த ஆடோ அந்த மாடோ நியாயம் தீர்க்கப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு. எங்கே? பூமி நியாய தீர்ப்பு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் எதிரிட்டு நமக்கு வரலாம், ஆசீர்வாதத்தை தடுக்கும்படி வரலாம். வானத்தை இரும்பாக்குவேனா ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு வரவிடாதபடி தடை செஞ்சுட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாத தடை, அதுவும் ஆவிக்குரிய ஆசீர்வாத தடை, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடைகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் முன்னாடி போகிறது எதுக்கு தெரியுமா? உங்க ஆவிக்குரிய நுகங்களை அவர் முறித்து போடுவதற்காக அவர் முன்னாடி போகிறார். அது மாத்திரமில்ல, பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:14 வாசிங்களேன். சேவிக்கும்படிக்கு இரும்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்று. இரும்பு அப்படிங்கிறது நுகத்தை குறிக்குது. நுகம்னா காளை மாடு வண்டி, மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா அது கழுத்தில் அப்படி பெரிய தடி மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இரும்பு நுகம் கழுத்து மேலே போட்டிருப்பாங்க. நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்குது. அதை நிமிர்ந்து பார்க்க முடியாது. அது என்ன செய்ய? குனிஞ்சு கொண்டு தான் ஓடும். நுகத்தடி ஏதோ ஒரு இதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியல. வானத்திற்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியாதபடிக்கு இது வரைக்கும் தடை இருந்திருக்கு. ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை.
ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இந்த உலகத்திற்குரிய இந்த பூமிக்குரிய நன்மைகளை நம்மால் பார்க்க முடியல. எத்தனையோ முயற்சி செய்கிறோம், எத்தனையோ வேலைகளுக்கு போகிறோம், எத்தனையோ ஜபங்களை உபவாசங்களை பண்ணுகிறோம், எத்தனையோ பிரயாசப்படுகிறோம், எத்தனையோ முன்னேற துடிக்கிறோம். ஆனாலும் கூட நம்மளால் முன்னேற முடியாதபடிக்கு எத்தனையோ தடைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திலையும் தடை இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இது முதல் நான் உனக்கு முன்னாடி போகிறேன், எல்லா நுகங்களையும் நான் முறிச்சு போடுவேன். ஆமா, ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உன் வாழ்க்கையில தருவா. ஆமா, நீ விசுவாசப்படியால் அல்ல, கர்த்தர் செய்யறதுனால இனிமே நீ விசுவாசிக்க போற. இதுவரைக்கும் விசுவாசித்து பிரயாசப்பட்டிருக்கிற, ஆனா கர்த்தர் சொல்ல நீ விசுவாசித்ததுனால இல்ல, நான் செய்யறதுனால நீ இனிமே விசுவாசிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் போவார், முன்னே போறேன், எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், நொறுக்கி போடுகிறேன். ஏன்னா பாருங்க, வெங்கல கதவு, இரும்பு தாழ்பால்கள் இதெல்லாம் தடையா இருக்கு. ஏன்? உங்களுக்கு வர வேண்டிய பொக்கிஷங்கள், உங்களுக்கு வர வேண்டிய புதையல்கள், உங்களுக்கு வர வேண்டிய சொத்துகள், வர வேண்டிய உயர்வு, வர வேண்டிய பணம், வர வேண்டிய உதவி எதுவுமே வராதபடி தடைபட்டு இருக்குது. இந்த நாளிலிருந்து கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் உடை தெரிவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் முன்னே போறதே கோணலா இருக்கிறது எல்லாம் நேராக்கிடுவார், செவ்வையாக்கிடுவார். மேடுகளா இருக்கிறதெல்லாம் பள்ளங்களை சமமா ஆக்கிடுவார். செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பர்வதமே, நீ உயர்ந்த ஸ்தலமா, உயர்ந்த இடமா, நீ முன்னேற விடாதபடி தடையா இருக்கிறையா, உன்னை நான் சமபூமி ஆக்கி காமிப்பேன் செருபாபேலுக்கு முன்பதாகன்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதே போல கர்த்தர் அவருடைய ஆவியினாலே இந்த காரியங்களை செய்யும் போது நீங்க முன்னேறி போகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் எழும்பவும் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடாதபடிக்கு தடை இருந்துச்சு. அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். அது மாத்திரமில்லை, இவங்கெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, டெட்டு எண்டுன்னு சொல்லுவாங்க, கடைசி முடிவுக்கு வந்து நின்றுட்டாங்க, இனிமே இவர்களால் முன்னேறவோ மேலே செல்லவோ இவர்களால் முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இன்னைக்கு வந்து நிற்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் நின்றுட்டு இருந்தாங்க. எகிப்திலிருந்து 10 விதமான வாதைகளை கர்த்தர் செய்தார் மோசை மூலம். அங்கே அந்த ஜனங்கள் வாதிக்கப்பட்டாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. 10வது வாதையாக தலைப்பிள்ளை சங்காரம் அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, போயிருங்க, வெள்ளியும் பொன்னையும் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறம் இவர்கள் தீவிரித்து அல்ல, உங்கள் பயந்து அல்ல, மறைஞ்சு அல்ல, துரிதமாய் அல்ல. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52:12 வாசிக்கலாம். ஆமா, நீங்க அவசரமா தீவிரமா நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்க ஓட வேண்டியதில்லை. நீங்க தீவிரமா அவசரமா எதையும் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஓடி போக வேண்டியதில்லை, ஒளிந்து கொள்ள வேண்டியதில்லை, நீங்க மறைந்து கொள்ள வேண்டியது இல்லை. கர்த்தர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. நீங்க நினைக்கீங்க எனக்கு முன்னாடி யாரும் இல்லை, தப்பிச்சு ஓடிடணும், மறைஞ்சிடணும், தீவிரமா முயற்சி செஞ்சிடணும், என்னால என்ன முடியுமோ அத்தனையும் செஞ்சிடலாம், என்னால என்ன முயற்சிகளை பிரயாசங்களை பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க சும்மா இருங்க. நானே தேவன் என்று அமர்ந்திருந்து பாருங்க. ஈட்டியை ஒடிப்பாரு, வில்ல முறிப்பாரு, ரதங்களை அக்னியினால சுட்டரிக்கிற தெய்வம் நானே கர்த்தர் என்று, நானே தேவன் என்று அமர்ந்து இருந்து பார்க்குங்க. நாம நிறைய நேரம் அமர்ந்துராதபடிக்கு நாம தீவிரமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால எதுவுமே வாய்க்கல. கர்த்தர் சொல்ல, நான் முன்னாடி போகிறேன், நீ முன்னே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? நான் உனக்கு முன்னாடி போவேன், கோணலானவைகளை நான் என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ செய்வாய் அப்படின்னு சொல்லல, நான் செய்வேன்னு சொல்றாரு. அவரே செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, 10 விதமான வாதைகள் முடிஞ்சு அவங்க எகிப்தை விட்டு வெளியில வராங்க. நாம நினைக்கிற தப்பிச்சம் பொழைச்சோன்னு சொல்லி திரும்பி பார்க்காம ஓடி வந்தாங்களா? கிடையாது. கர்த்தர் அவர்கள் அறியும்படிக்கு தான் நடத்தி வந்தார். அதனாலதான் செங்கடல் கிட்ட வந்து அவங்க நிக்கிறத எகிப்தில் இருக்கிறவங்களுக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. அவங்க செங்கடல் கிட்ட போய் சிக்கிட்டாங்க அப்படின்னு. அவங்க போகிற வழி இன்னதென்று தெரியாம மறைஞ்ச ஒளிஞ்ச கர்த்தர் நடத்தல. நீ ஓடி போற மாதிரி ஓடி போக வேண்டாம். யாக்கோபு ஓடி போனார், மாமனார்ட்ட சொல்லாம ஓடி போனார்.
கர்த்தர் நினைச்சா அப்படியே மறைச்சு கொண்டு போயிருக்கலாம்ல, கொண்டு போக விடலை. ஆமாவா இல்லையா? திருடன மாதிரி நீ ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஒளிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ மறைஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு அப்படித்தான் சொல்லாம ஓடி போனாலும் அவருடைய மாமனார் லாபான் வந்து பிடிக்க வச்சார் கர்த்தர். ஏன் மறைக்க முடியாதா? ஏன் திசையை மாற்ற முடியாதா? இல்லை, யாக்கோபுக்கு பின்னாடி அவன் பிள்ளைங்களையும் சிமியோன்னும் லேவியும் சொல்லி சீகம் பட்டணத்தில் கொலை செய்தார்கள். கொலை செஞ்சு போட்டாங்க. அந்த ஜனங்களை கொலை செஞ்சு போட்டு வரும்போது யாக்கோபால இஸ்ரவேலால பயங்கரம் உண்டாச்சு. யாக்கோபு நிமித்தம் பயங்கரம் உண்டாதனால யாருமே பின்தொடர்ந்து வர முடியாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க தடுத்து நிறுத்தினா ஆண்டவர் இங்க மாமனாரை தடுத்து நிறுத்த வேண்டியதானே? ஏன் நிறுத்தல? நீ திருடனை போல ஓடி வந்தா, எல்லாம் திருடி கொண்டு வந்தேன்னு ஒரு சொல்லோட பழியோட நீ வெளியில வர நான் அனுமதிக்க போறதில்லை. கர்த்தர் உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போன்னு சொன்னாருன்னு நீ சொல்ற இல்ல, நான் சொன்ன கர்த்தர் திருட்டளவாய் உன்னை போக நான் ஒரு நாள் அனுமதிக்க போறதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மாமனாருடைய கண்களுக்கு முன்பதாக அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படிக்காக அவர் நேர்மையாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா தான் வந்தான். எந்த திருட்டு பட்டமோ எந்த விதமான தவறான பட்டங்களோ பேர்களோ சூட்டப்படாதபடிக்கு, அவன் தூசிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் அவனை நேர்வழியை நடத்தி வந்த தெய்வம். உங்களையும் கோணலானதல்ல, நேர்வழியில கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாவுக்கு மறைச்சு கூட்டு போயிருக்கலாம்ல, கர்த்தருக்கு தெரியாதா? அவனுடைய சகோதரனுக்கு மறைவா கூட்டு போயிருக்கலாம்ல? இல்லை, ஏசா எதிர்கொண்டு வருகிறான்றாங்க. அந்த வழி அவன் போறான், ஏசா எதிர்கொண்டு வருகிறான். அங்கேயும் மறைத்து கொண்டு போகல, ஏசாவுக்கு நேர்முகமா தான் கொண்டு போகிறார். எதிராக இருக்கிறவங்க, எதிர்த்து இருக்கிறவங்க, அழிக்க நினைக்கிறவங்க, இல்லாம போகணும், ஒரு முடிவு கட்டணும் அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆனால் உங்களை ஒன்று செய்ய முடியாது. உங்களுக்கு முன்னே கர்த்தர் போயிட்டு இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? கொல்ல தீவிரிக்கிறவங்க, பறித்து கொள்ள தீவிரிக்கிறவங்க, இல்லாம போக பண்ண தீவிரிக்கிறவங்க கர்த்தர் சொல்லுவாரு, நன்மை அல்லாம ஒரு வார்த்தை தீமையை நீ என்ன செய்யக்கூடாது, அவன் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதுக்காக அவர் முன்னாடி போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்துருக்களை மடங்கடிக்க அவர் முன்னாடி போகிறார். உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தரும்படிக்கு அவர் முன்னாடி போகிறார். நீங்க அமர்ந்திருந்து பாருங்க, அவர் யுத்தம் செய்யும்படி முன்னாடி போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மோசையை கவனிச்சு பாருங்க. அவன் நினைச்சான், நான் பார்வோனுடைய குமாரத்தியின் மகனா வளர்க்கப்படுறதுக்கு காரணம், நான் பெரிய எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு, யுத்த கலைகளை கற்றுக்கொண்டு, நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு, ராஜ தந்திரங்களை கற்றுக்கிட்டு, ஒரு ராஜாவுக்குரிய அனைத்து அத்தனை கலைகளையும் நான் கற்றுக்கொண்டு தேறினவனா வல்லவனா மாறினதுக்கு அப்புறம் இந்த ஜனங்களை கூப்பிட்டுட்டு போவேன். எப்படி? யுத்தம் பண்ணி எகிப்தியர்களை அழித்து நான் வெற்றி பெற்று நான் என்ன செய்வேன், இங்க இருந்து அழைச்சு போவேன். அவன் ஒரு மைண்ட் செட் இருக்கிறான். அதனால எகிப்தியனை அப்படி வெட்டி கொன்னு புதைக்கிறான், ஒரே வெட்டில் வெட்டி கொன்னு புதைக்கிறான். இப்படித்தான் நான் உங்களை ரட்சிக்க போறேன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி செய்கிறான். ஆனா மோசையிட்ட சொல்லிட்டாரு, இங்க வாரு, நீ கத்தியை எடுத்தியல போய் ஆடு மேய்னு 40 வருஷம் துரத்திட்டார். நீ உன் கையில கோல் தான் இருக்கணுமே தவிர கத்தி இருக்கக்கூடாதுன்னாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் உன் கையில கோலை கொடுக்க விரும்புகிறேன். நீ என்னுடைய மேய்ப்பன். 30 லட்சம் ஜனங்களை நீ வழி நடத்தணும். உனக்கு பொறுமை வேணும். வனாந்தரத்தில் அவர்களை நடத்தணும். 10 முறை அவர்கள் என்ன செய்வாங்க, நம்ம பரீட்சை பார்த்து முறுமுறுத்து விக்கிர ஆராதனை காரியங்கள், இப்படி எத்தனையோ காரியங்கள் அவங்க செய்வாங்க. அப்படி செய்த பொழுதும் நீ பொறுமையோடு அவர்களை நடத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யோசுவா கையில நான் பட்டயத்தை கொடுப்பேனாரு. அங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, மேரிவாம் தண்ணீர் அண்டையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அவன் கையில் வாழை கொடுத்தாரு, யோசுவா கையில் யுத்தம் செய்யும்படிக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்கே யெகோவா நிச்சய கர்த்தர் வெற்றியை கொடுக்குறாரு. அப்பயும் மோசே களத்தில் இறங்கலை. சண்டை போட தெரியாதுன்னு இல்லை, எல்லா கலைகளும் கற்றுட்டு இருந்தவன். அப்பயும் அவன் கையில் கோல் தான் இருந்துச்சு. அந்த கோலை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் வாழ்நாள் முழுவதும் நீ பட்டயத்தை எடுக்கிறதுக்காக அல்ல, யுத்த அபிஷேகம், யுத்த ஊழியம் அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு மேய்ப்பனுடைய அபிஷேகத்தை வச்சிருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஜனங்களை, திரளான ஜனங்களை எண்ணண்டையில நடத்துவா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேராய் நடத்துகிற அபிஷேகம் பெற்றவன் நீ. பட்டயம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ அமர்ந்திருந்து பார். எப்படி நீ பட்டயத்தை எடுத்து வெட்டி இந்த எகிப்தியர்களை கொன்று நீ வீழ்த்தன்னு நினைச்ச, உன் கண்ணு முன்னாடி அங்கேயும் பாருங்க, செங்கடல் முன்னாடி வந்துட்டாங்க.
முன்னாடி செங்கடல் இருக்குது, இரு பக்கமும் பெரும் மலைகள் இருக்குது. இந்த பக்கமும் ஓட முடியாது, இந்த பக்கமும் ஓட முடியாது, முன்புறமும் ஓட முடியாது. பின்புறத்தில் பார்வோனுடைய சேனை ஃபுல்லாக வந்துருச்சு. ஒன்று கடலில் விழுந்து செத்து போகணும் செங்கடல்ல, இல்லைன்னா திரும்ப எகிப்திட்ட போய் மாட்டி அவங்க கையில் சாகணும், இல்லை சரண்டர் ஆகணும். இதுதான் நிலைமை. வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் முன்னே போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவர் முன்னே போனார். முன்னே போன கர்த்தர் பார்வோன் பார்வோன் அவன் சேனையை வந்த உடனே கர்த்தருடைய தூதனானவர் பின்னாடி வருகிறார். முன்னே போய் வழிகாட்டவும் செய்வார், பின்னே அவர் பாதுகாக்கவும் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு தீமையும் உங்க எல்லைக்குள்ள வரவிட மாட்டார். சத்துரு உங்கள் எல்லைக்குள்ள வரவே விட மாட்டார். உங்க ஆக்கணைகளை அகற்றுவார். உங்க சத்துருக்கிற உங்கள் எல்லைகளை விட்டு விலக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, முன்னாடி போய்கிட்டு இருந்தவர் அப்படி பின்னாடி வந்து அந்த பார்வோன் சேனையை, எகிப்து இராணுவத்தை இவங்களை ஒட்டி வரவிடாத, நெருங்க விடாதபடிக்கு இந்த மேகம் இருக்குது. ஒரு பக்கம் காரிருளாக இருந்து அவங்களுக்கு வழிகாட்டாமல் இருட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருந்த ஜனங்களை வழி நடத்துது. எத்தனை பேர் ஆமென் சொல்லிங்க? அல்லேலூயா. அவர்களை முன்னேறி வரவே விடலை. இரவும் உள்ள இவங்க நடந்து வந்தாங்க, இவங்க கரை சேர்ந்துட்டாங்க. ஆனால் ரதமும் குதிரையில் வந்தவங்க எவ்வளவு தீவிரமாக வந்திருப்பாங்க, ஆனால் அவர்களால் கரை சேர முடியல. உன்னை எதிர்த்தவர்கள், உன்னை அழிக்க நினைக்கிறவர்கள் ஒரு நாளும் கரை சேர முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக, உங்களுக்கு முன் நடத்துகிறவராக கர்த்தர் முன்னே போவார். உன் எதிர்த்தவர்களுக்கு அவர் தடையாக இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, என்று கண்ட எகிப்தியனை நீ ஒரு நாள் பார்க்க மாட்டேன். மோசே, உன் வேலை, நான் என்ன செய்யறது? இப்பயாவது நான் கத்தியை எடுக்கவா, பட்டயத்தை எடுத்து நான் யுத்தம் பண்ணவா, என் பலத்தை காமிக்கவா, என் சாமர்த்தியத்தை காமிக்கணுமா? இல்லை இல்லை இல்லை, நீ உன் கையில் இருக்கிற கோலை எடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் கையில கொடுத்திருக்கிற கோலை எடுத்து நீட்டு, தடைகள் எல்லாம் விலகி போகும். உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தில் நீட்டு. ஒரு காலம் வழி உண்டாகாத, ஒரு காலமும் பாதை உண்டாகாத, சாத்தியமே இல்லாத காரியம் உனக்காக கர்த்தர் சாத்தியமாக்கி காண்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, அவங்க முன்னாடி கர்த்தர் செங்கடலை அங்க வழிகளை உண்டாக்குகிறார், பாதைகளை உண்டாக்குறார். கால்நடையா போனவங்க கரை சேருகிறாங்க. இந்த எகிப்தியர்களும் ராஜாவும் அப்படியே அந்த செங்கடல் மூழ்கி போடுது. அவங்க அமிழ்ந்து இறந்து போயிடுறாங்க. ஒருத்தரும் கூட தப்பிக்கலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்க யுத்தம் செய்யலை, இவங்க வேர்வை சிந்தலை, இவங்க பிரயாசப்படலை. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். எதுக்கு? முன்னாடி சென்று உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படிக்கு அவர் முன்னாடி போகிறார். அது மாத்திரமில்லை, உங்க தரிசனம் நிறைவேறாம அந்த எல்லையை விட்டு முன்னேறி போக விட மாட்டார். உங்களை தடுத்து நிறுத்து பாதுகாப்பார். என்று சொன்னால், ஈசாக்கு நான் எகிப்துக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படி, ஆனால் கர்த்தர் கேராரோடு நிப்பாட்டிட்டார். உன் எல்லை இதோட தான், உன் எல்லை இதோட தான், இதை நீ தாண்டி வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம், உலகத்துக்குள்ள, இருளுக்குள்ள, பாவத்துக்குள்ள, ஆமா சொத்திரம், நீ விட்டு வந்ததுக்குள்ள திரும்பி போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு கர்த்தர் தடுத்து நிறுத்து. நீ இருக்கிற இடத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இங்க ஒண்ணுமே இல்லை, இங்க வெறுமையா இருக்கு, எல்லாம் ஏமாற்றமா இருக்குது, எல்லாமே இழந்து போன சூழ்நிலை இருக்குன்னு சொல்றியா? இருக்கிற இடத்துல கர்த்தர் 100 மடங்கு பெருக்கத்தை கொடுப்பார். ஆமா சுத்திரம். அங்க இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இதுவரை பெரிய பெரிய ஆட்களா இருந்தவர்களால செய்ய முடியாததை நீ இருக்கிற எல்லையில, நீ இருக்கிற ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், உயர்வு காணும் கர்த்தர் உங்களுக்காக கொடுப்பார். இதுவரைக்கும் மறைந்திருக்கிற, ஒளிந்திருக்கிற வரவேண்டிய நன்மைகளை கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். பூர்வீகத்தை நன்மைகளை, சொத்துக்களை, அமைச்சர் உங்களுக்கு வர வேண்டிய பதவியை, உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களை நீங்க அறியாத இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகள் வர வைப்பார். பாருங்க, இந்த கோரேஸ் ராஜா முன்னாடி போகிறாரு, யுத்தத்துக்கு போகிறாங்க, நெருங்கிட்டாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை அதாவது என்ன சொன்ன, ஒரு பெரிய ஐபராத்து நதி சொல்லுவாங்க, யூப்ரட்டிஸ் டைகிரிஸ்ன்னு சொல்லி அந்த நதி, பெரிய ஐபராத்து நதி, அந்த நதி இருக்குது. அந்த நதியை உள்ள அந்த
என்ன செய்யுது, பாபிலோன் தேசத்துக்கு உள்ள அந்த நதி உள்ள ஓடுது. அதுக்கு இந்த புறம் அந்த புறமும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, பெரிய அரண்மனையை கட்டி வச்சுருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான அடி உயரத்தில் என்ன செய்யுது, மதில்கள் இருக்குது. பெரிய அகழிகள் உள்ள சுற்றி கட்டியிருக்கிறாங்க. அதில் கொடூரமான மிருகங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த மதிலை கூட போய் தொட முடியாது. அந்த அளவு பலத்த பாதுகாப்பு இருக்குது. அந்த அளவு பலத்த பாதுகாப்பு இருக்குது. கோரேசால போய் பிடிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு யோசனை கொடுத்தாரு கர்த்தர். பாரு, கரை புரண்டு வற்றாம ஓடிட்டு இருக்கிற இந்த நதியை நீ என்ன செய்ய, கரையை வெட்டி அந்த பக்கமா தண்ணியை திருப்பிடுன்னு ஒரு யோசனை கொடுத்தாரு. ஈட்டியும் பட்டயத்தையும் கொண்டு வந்தவங்களை கையில மண்வெட்டியை கொடுத்து அந்த கரையை வெட்டி தண்ணியை திருப்பி விட்டாங்க. பாபிலோன் தேசத்துக்குள்ள ஓடுன, அந்த பட்டணத்துக்கு அடியில் ஓடுன அந்த ஆறு திசை திருப்பப்பட்டபடியினால இந்த தண்ணி வற்றி போயிருச்சு. அதற்கு கீழாக அண்டர் கிரவுண்டில் எந்தவித ஒரு சண்டையோ யுத்தமோ எந்த தடையோ இல்லாமல் அப்படி நேர பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்குள்ள தலைநகருக்குள்ள நடு மத்தியில் வந்து எழும்புனாங்க கோரேச ராஜாவும் அவனுடைய சேனையும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? தடுத்து நிறுத்த ஒருவனுமே இல்லை. 100 கதவுகள் இருக்குது பாபிலோன் சாம்ராஜ்யத்தில். அந்த தலைநகரத்தில் 100 கதவு இருக்குது. 100 கதவை தாண்டினா தான் அந்த ராஜாவையே நீங்கள் போய் பார்க்க முடியும். அந்த கதவுகள் எல்லாம் கர்த்தர் திறந்து வைத்திருந்தார். இவங்க கொண்டாட்டத்தில் இருந்தாங்க, இவங்க குடிச்சு வெறிச்சு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா எல்லா கதவுகளும் திறந்து இருந்தது, எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இருந்துச்சு. அவனை நேர கொண்டு போய் அந்த தலைநகருக்குள்ள அந்த பேரரசன் இருக்கிற அதே இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுக்கு முன்னாடி எந்த கதவும் பூட்டி இருக்கவே இல்லை. அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை முன்பாக கொண்டு வந்தார்கள். நீயும் உம்முடைய பிரபுகளும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமின்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியாக தேவனை மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை இப்படி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எது? தேவாலயத்துடைய பாத்திரத்தை நேபுகாத் நேச்சார் காலத்தில் ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்களை கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதில் குடிச்சுட்டு இருக்கிறான் அந்த பெல்சாத்சார் என்ன செய்யறான், குடிச்சுட்டு இருக்கிறான். அவன் எல்லா பிரபுக்களும் அதில் குடிக்கிறாங்க, மதுபானம் அருந்துறாங்க. அதனால் ஒரு கையிருப்பு வந்துச்சு, கர்த்தருடைய கை அங்கே வந்து அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. 24 25 எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே இந்த கேல் உபார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், இந்த கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெரிசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமா. அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சர பணிகையும் தரிப்பிக்கும்படி ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாக இருப்பான் என்றும் அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தரியு கோரேசருடைய மாமனார் சொல்றாங்க. மாமனார் 60 வயது. அவருடைய மருமகனாக இருக்கிற கோரேசும் யுத்தத்துக்கு வர்றாங்க. ஒரே ராத்திரியில் அந்த பாபிலோன் தலைநகருக்கு கீழே ஓடுது, ஆறு ஓடுது. ஏன்னா யாராச்சும் முற்றுகை இட்டுட்டா தண்ணி இல்லாமல் அந்த தேசம் பட்டணத்தை என்ன செய்து அங்கே இருக்கிற ஜனங்கள் பட்டினியினால் செத்து போயிடக்கூடாதுன்னு அந்த பெரிய பட்டணத்துக்கு கீழாகவே அந்த நதியை உள்ளே விட்டாங்க. அதாவது நதி ஓடும், ஃபுல்லாக பட்டணத்தை கட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்டில் நதி ஓடுது. அதனால் தண்ணி வறட்சி வரக்கூடாது. யாருக்கு ஏன்னா முற்றுகை போட்டு சுற்றி அந்த பட்டணத்தை அந்த தேசத்தை முற்றுகை போட்டாலும் அங்கே என்ன செய்ய முடியாது, அவங்கள ஈஸியாக பிடிக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு. 100கணக்கான அடி உயரத்தில் மதில் சுவர் இருந்துச்சு. ஆனால் கோரேசுக்கு கர்த்தர் அந்த யோசனையை கொடுத்து அந்த உள்ளே ஓடுற நதியின் தண்ணியை திருப்பி விட்டு அதுக்குள்ளே ஓடி போய் நடு மத்தியில் எழுந்துச்சு நேர பெல்சாத்சார் இருக்கிற இடத்துக்கே போய் ஒரே ராத்திரியில் அவனை கொலை செய்யும்படிக்கு அவனுக்கு முன்னாடி 100 கதவுகளும் பாபிலோன் தலைநகரத்திலிருந்து 100 கதவும் அவனுக்கு முன்னாடி திறந்துருந்துச்சு.
வெண்கல கதவு. சீக்கிரமாக அது என்ன செய்யாது, உருகாது. வெண்கலம் இரும்பை விட அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடியது. அந்த காலத்தில் யுத்தம் செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா, அம்பில் ஒரு விதமான ஆயில துணியை சுற்றி என்ன செய்வாங்கன்னா இது பண்ணி அதை அப்படியே அம்பை எய்வாங்க. அது எய்ய என்ன ஆகும்னா, அந்த இரும்பெல்லாம் உருகிற அளவுக்கு, அந்த பூட்டெல்லாம் உடையிற அளவுக்கு என்ன செய்வாங்க, அக்னியினால் அதை என்ன செய்யும் கொளுத்துவாங்க. கொளுத்தி அதை உருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் இது வெண்கலம் அதை விட என்ன செஞ்சதுன்னா வெப்பத்தை தாங்கக்கூடியது. அந்த வெண்கல கதவையும் கத்தர் இது பண்ணார். இரும்பு தாழ்பாலையும் முறிச்சு கோரேசுடைய கையில் பொக்கிஷங்களையும் புதையல்களும் தந்தார். 120 நாடையும் ஆட்சி செஞ்ச இந்த பெல்சாத்சார் நேபுகாத் நேச்சர் காலத்தில் முழு உலகத்தில் இருந்த தங்கமும் இங்கே தான் கொண்டு வந்து குவிக்கப்பட்டுச்சு. எப்படி அந்த மேலே ஆறு ஓடுது, மேலே பட்டணம் இருக்குது, அண்டர் கிரவுண்டில் ஆறு ஓடுது. அந்த ஆற்றுக்கு கீழே என்ன செய்கிறான், ரூமுகளுக்கு உள்ள அண்டர் கிரவுண்டில் தோண்டி அதில் முழு உலகத்தினுடைய தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரத்தையும் ரத்தனங்களையும் உள்ளே புதைச்சி வச்சுருந்தான். உள்ள ரூமாக கட்டி வச்சுருந்தான். மேலே ஆறு ஓடும், உள்ள அண்டர் கிரவுண்டில் என்ன செய்யும், இப்படிப்பட்ட பொக்கிஷமும் புதையலும் இருந்துச்சு. அப்போது இந்த தண்ணி வற்றி போன உடனேயே அவன் நடந்து போகிறான். அந்த நடந்து போ டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்குது. அதை திறந்து பார்த்தா கீழே அடியில் ஃபுல்லாக உலகத்தினுடைய அத்தனை விலை மதிக்க முடியாத சொத்து இருந்துச்சு. இப்போ ஏசாயா 44வது அதிகாரம் திருப்பிக்கிங்க. 44வது அதிகாரம் 27 வாசிக்கல. இந்த நதியாகிய ஆழத்தை நான் வற்றிப்போன்னு சொல்லி வற்ற வைப்பேன். அந்த நதியெல்லாம் வெட்டாந்தரையா மாறும். இந்த வழியா கோரேசு போய் அந்த சாம்ராஜ்யத்தை பிடிப்பாங்கிறத தீர்க்க தரிசனமா 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கானது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன்குறிச்சிட்டாரு. அது எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் அந்த பொக்கிஷமும் அந்த புதையலும் உன்னுடைய கையில் வரும். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துகள், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள், கிடைக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்தி கனமன் அவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் முன்னாடி போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உங்களுக்கு முன்னாடி போவார். இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். கோணல் ஆனதிலே செவ்வையாக்குவார். எல்லாத்தையும் சரி பண்ணுவார். உடம்புல என்ன பலவீனமோ அந்த பலவீனங்களை சரி பண்ணுவார். சரீரத்தில் என்ன குறைவெல்லாம் கர்த்தர் சரி பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவார். உங்களால் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுகிற எல்லாத்தையும் சாத்தியமாக்கி காண்பிப்பார். எல்லாத்தையும் செய்து காண்பிப்பார். அப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான். ஏன் கர்த்தருடைய ஜனங்களை திரும்ப இஸ்ரவேல் நாட்டுக்கு எகிப்து எருசலேமுக்கு ஏன் அனுப்புகிறான்? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை இப்போ சொல்லுவாங்க. கோரேசே பாருங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை குறித்து எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிற உங்கள் பேர் கோரேசு, நீ ஒரு மேய்ப்பன், நீ என்ன செய்வ, இந்த ஆழத்தை நோக்கி நதியை நோக்கி வற்றி போக பண்ணி இந்த சாம்ராஜ்யங்களை பிடிப்பே. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த புதையல்களையும் பொக்கிஷங்களை கர்த்தர் ஆண்டவர் எதுக்கு கொடுத்தா தெரியுமா? யெகோவா தேவன், நீ எங்களுடைய ஜனங்களை விடுவிக்கணும், நீ ஆலயம் கட்டணும், நீ எருசலேமை திரும்ப கட்டப்பட்டு என் ஜனங்க அடிமை எல்லாம் அங்கே கொண்டு போகணும், அதற்காகவே உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்னு இந்த தீர்க்க தரிசனங்களை போய் கோரேசிட்ட சொன்னாங்க. அவன் விசுவாசித்தான். அவன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி ஆட்களை அனுப்பினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த எருசலேம் பட்டணம் கட்டப்படும்படி ஜனங்களை அனுப்பினான். பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்குரியது வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய சொத்துக்கள் திருடப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், உங்களுடையது பறிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில சூழ்நிலை நிமித்தம், நெருக்கத்து நிமித்தம், கஷ்டத்து நிமித்தம் நீங்க உங்க சொத்துக்களை வித்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதை திருப்பி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்காகவே அவர் முன்னாடி போவார். இனி ஒரு காலம் வராதுன்னு சொன்னீங்களே, அதை கர்த்தர் உங்க கையில கொடுத்து என்னால முடியாதது ஒன்றுமில்லைன்னு நிரூபிச்சு காண்பிக்கும்படி அவர் முன்னே போகிறவராய் இருக்கிறார். நீங்க ஒளிய வேண்டாம். இந்த சொத்துக்களை வித்துட்டோமோ, இந்த நிலங்களை வித்துட்டோமே, அந்த ஊரை விட்டு வந்துட்டோமே, அங்க நான் திரும்ப எப்படி போகிறது, எப்படி முகங்களை காண்பிக்கிறது, அப்படி மறைஞ்சு ஓடாத, தீவிரமா ஒளிஞ்சு தெரியாத. ஒளிஞ்சு தெரியறதுக்காக கர்த்தரை அழைக்கல, உனக்கு முன்னாடி போய் நானே கர்த்தர் என்று நிரூபிக்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி கனம் பண்ணும்படிக்கு
நீ இழந்து போன இடத்துல எல்லாத்தையும் பல மடங்கு திருப்பி தரும்படிக்கு கர்த்தர் உனக்கு முன்னாடி போகிறார். அதை இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் சாத்தியமாக்கி காண்பிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.